தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியை தகுந்தவர்கள் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய எல்லா குற்றம் குறைகளுக்காகவும் மனவருந்துவோம். இறை பாதம் மன்னிப்பை கேட்டு தகுந்த முறையில் பங்கு பெறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாரும் ஒரு முறை நமது மாதாவை உற்று பாருங்கள். இவர் புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா. உங்களுக்கு ஏதாவது வரம் தேவைப்பட்டால் அதை மாதாவிடம் நம்பிக்கையோடு கேளுங்கள். நம்பிக்கையாளர்களை ஒரு பொழுதும் கைவிடாத இறைவா, எல்லா இனத்தவர் நாட்டினர் இடையேயும் பரந்து விளங்கும் திருச்சபை முழுவதையும் இப்பெருவிழா கொண்டாட்ட மகிழ்ச்சியால் நிரப்பி புனிதப்படுத்துகின்றீ. தூயாவியாரின் கொடைகளை, குறிப்பாக நம்பிக்கையை இன்று உலகின் எல்லா இடங்களிலும் பொழிந்தருளும். நற்செய்தி முதல் போதிக்கப்பட்ட அக்காலத்தில் நீர் செய்தது போல் இக்காலத்திலும் எங்கள் நடுவில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 2 இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்கக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா,
கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் தேவன் மீட்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையுண்டோ. என் தேவன் மீட்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையும் உண்டோ. பசும்புல்வெளியில் என் பசியாற்றி ஒளி நீர் நிலையில் இளைப்பாற்றுகின்றார். என் தேவன் மீட்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையுண்டோ. அவர் நல்லவர், அவர் பொருட்டு என்னை நல்வழி நடத்துகின்றார். புத்துயிரை எனக்களித்து என்னில் புது வாழ்வு அருளுகின்றார். அவர் நல்லவர், அவர் பொருட்டு என்னை நல்வழி நடத்துகின்றார். புத்துயிரை எனக்களித்து என்னில் புது வாழ்வு அருளுகின்றார். கதி கலங்கும் வழியை நான் திட நேரினும் கலங்கே. கதி கலங்கும் வழியை நான் கடந்திட நேரினும் கலங்கே. என் துணையாயவர் இருக்கின்றார், பின்தொடர்ந்து என்னை காக்கின்றார். என் தேவன் மீட்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையுண்டோ. என் தேவன் மீட்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையுண்டோ. என் பகைவர் கண் முன்னே இறைவா எனக்கொரு விருந்தளித்தே. நறுமண தைலம் வார்த்து என்னை அபிஷேகம் செய்தீரே. என் பகைவர் கண் முன்னே இறைவா எனக்கொரு விருந்தளித்தீர்.
என் மனம் நிறைந்திடவே உந்தன் அருளும் கருணையும் பொழிந்தீரே. என் மனம் நிறைந்திடவே உந்தன் அருளும் கருணையும் பொழிந்தீரே. ஆண்டவரே உந்தன் இல்லத்திலே அடியேன் என்றும் வாழ்ந்திருப்பேன். என் தேவன் மேய்ப்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையுண்டோ. என் தேவன் மேய்ப்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையுண்டோ. பசும்புல் வெளியில் என் பசியாற்றி குளிர் நிலையில் இளைப்பாற்றுகின்றார். பசும்புல் வெளியில் என் பசியாற்றி குளிர் நிலையில் இளைப்பாற்றுகின்றார். என் தேவன் மேய்ப்பனன்றோ, வாழ்வில் எனக்கொரு குறையுண்டோ. இருந்து வாசகம் இயல் 8 இறை வாக்கியங்கள் 8 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால்தான் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்த்து நம் தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தொடர் பாடல். தூய ஆவியை எழுந்தருள்வேன், வானின்று முது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது பொழிந்திடுவேன். எளியவர் தந்தாய் வந்தருள்வேன், நன்கொடை வல்லலே வந்தருள்வேன், இதய ஒளியே வந்தருள்வேன். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிறவே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவஸ்பருடைய நெஞ்சில் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதன் ஒன்றுமில்லை, நல்லது அவனிதில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வானக திருப்பத்தை வளைத்திடுவேன், குளிரானதவை குளிர் போக்கிடுவேன், தவறி போனதை ஆண்டிருள்வேன். இறைவா, உமது விசுவசித்து உம்மை நம்பும் அடியாறு கொடைகளை ஏழும் தந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பில் தந்திடுவீர்.
அழிவில்லா இன்பம் அருள்வேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் நற்செய்தி இயல் 14 இறை வாக்கியங்கள் 15 மற்றும் 16, 23 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அருமையான அதிபர் தந்தை அவர்களே, பொருளர் தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பாசமுள்ள மக்களே, கிறிஸ்தவர்களே, பிற மறைகளைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, பூலோகம் போட்டும் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூண்டி புதுமை மாதாவே, எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்தருளும் என்று மன்றாடுவோம். 30/8/1969 ஆண்டு, 30/8/1969 ஆண்டு இந்த புனித பூமியிலே மாதா செய்த புதுமை இது. மாதா செய்த புதுமை இது. திருவாளர் ஏ. அந்தோணிசாமி என்பவர் சென்னையிலிருந்து இங்கே தூக்கி வரப்பட்டார். கட்டிலிலே தூக்கி வரப்பட்டார். அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்தவர் இறையடியார் லூர்து சேவியர் சவரிராயன், ஃபாதர் லூர்து சேவியர், பூண்டி ஃபாதர் என்று அவரை அன்போடு அழைக்கின்றோம். அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை பார்த்துட்டு, நீங்கள் இவருடைய அறைக்கு தூக்கிச் செல்லுங்கள், இன்று இரவு புதுமை நடக்கும் என்றார். அன்று இரவு ஃபாதர்
அவருடைய உதவியாளரை அழைத்து மாதா எண்ணெயை கொடுத்து இதை கொண்டு போய் இங்கே தூக்கி வரப்பட்டவரின் சொந்தங்களிடமும் பந்தங்களிடமும் கொடு, இந்த எண்ணெயை அவர் மீது அவர்கள் பூசட்டும் என்று சொன்னார். அப்படியே எண்ணெய் பூசப்பட்டது. எண்ணெய் பூசப்பட்டவுடன் வியர்த்து கொட்டியது. அந்த நோயாளி அதுவரை படுத்த படுக்கையாய் கட்டிலிலே கிடந்தவர் எழுந்து அமர்ந்தார். அமர்ந்து தள்ளாடி தள்ளாடி பங்கு தந்தையின் இல்லத்தை அடைந்தார். அந்த பங்கு தந்தையின் அறையின் முன்னால் மண்டியிட்டு அவர் அந்த ஃபாதருக்கு நன்றி சொல்ல விரும்பினார். அவரால் கொஞ்சம் நடக்க முடிந்தது. அப்பொழுது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, புதுமை நடந்தது. திடீரென்று எழுந்து நின்றார். அவர் கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. ஆடினார், பாடினார், ஆனந்த கூத்தாடினார், சப்தம் போட்டார். ஃபாதர், நான் குணமாகிவிட்டேன், நன்றி நன்றி என்று சப்தம் போட்டார். அப்பொழுது இறையடியார் லூர்து சேவியர் அவர்கள் அவருடைய அறையிலிருந்து தழுதழுத்த குரலில் இவ்வாறு சொன்னார்: என்னை இப்பொழுது தொந்தரவு செய்யாதே, நான் மாதாவுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்படி வரம் தேவைப்படுகிறதோ அதே போன்று பலருக்காக நான் மாதாவிடமிருந்து வரத்தை பெற வேண்டும். என்னை தொந்தரவு செய்யாதே, காலையில் வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார். காலையில் திருப்பலி முடிந்ததும் அந்தோணிசாமி அவர்கள் ஃபாதரிடம் ஆசீர் பெற்று சென்னைக்கு சென்று அவருடைய அலுவலை தொடர்ந்தார். இது ஒரு அற்புதம், அதிசயம், புதுமை. இது இந்த மண்ணிலே நடந்த ஒரு சரித்திர நிகழ்ச்சி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே போன்ற அற்புதம், அதிசயம், புதுமை உங்களது வாழ்க்கையிலும் எனது வாழ்க்கையிலும் நடக்குமா? நடக்கும் என்று மாதா கூறுகின்றார். பூண்டி புதுமை மாதா இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் மகளே, என் மகனே, கண்ணீரை துடைத்துவிடு, கவலையை விட்டுவிடு, உள்ளத்தை திறந்துவிடு, உள்ளதை சொல்லிவிடு. நான் புதுமை செய்ய வேண்டுமென்றால் நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன என்றால், என்னுடைய பரிந்து பேசுதலின் மீது, ரெக்கமெண்டேஷன் என்று சொல்வார்கள், என்னுடைய பரிந்து பேசுதலின் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வளவுதான். என்னுடைய பரிந்து பேசுதலின் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் நடக்கும் என்று கூறுகிறார். கானாவூர் திருமணத்திற்கு செல்வோம். கானாவூருக்கு போயிருக்கிறீங்களா நீங்கள்லாம்? நான் போயிருக்கிறேன். மூன்று முறை சென்றிருக்கிறேன். இயேசு பிறந்த இஸ்ராயல் நாட்டில் இருக்கிறது. அங்கே ஒரு திருமணம் நடந்தது. இன்றைக்கும் அந்த கானா ஊருக்குள் நுழைந்தவுடன் என்ன கொடுப்பார்கள் என்றால், திராட்சை ரசம் கொடுப்பார்கள். கருப்பாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த உலகத்திலேயே நீங்கள் குடித்து பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலேயே இன்றும் தலை சிறந்த திராட்சை ரசம் அங்கு தான் கிடைக்கிறது. நல்லா இருந்ததுனால 2வது பந்தியில் உட்காந்து எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால் பற்றாமல் போய்விட்டது. அப்பொழுது புதுமை நடக்கிறது. அது என்ன புதுமைன்னு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஃபுல்டன் ஜே ஷீன் என்னும் பேராயர் இவ்வாறு கூறுகிறார்: இயேசுநாதர் என்னும் மணவாளன் தண்ணீர் என்னும் பெண்ணை தொட்டபோது அவள் கன்னம் சிவந்தாள் என்று கூறுவார். அங்கே புதுமை நடந்தது. தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் பெரிய பரிசு தர்றேன், வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம்.
என்ன பரிசுன்னா சந்திரனுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க, போயிட்டு வந்துடலாம். ஒரு டிக்கெட் வந்து 3 கோடி ரூபா தான். கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் தர்றேன், செக்கு தர்றேன், ஆனால் பவுன்ஸ் ஆகும். பேங்க்கில் பணம் இருக்காது, ஆனால் தாராளமாக செக்கு தர்றேன். என்ன கேள்வினா, அந்த காணாவூரிலே அன்று புதுமை நடக்க காரணமாக இருந்தது எது? அவ்வளவு எளிதல்ல பதில் சொல்லுவது, நானே சொல்லிடுறேன். ஏன்னா 3 கோடி ரூபா கொடுக்கணும்ல. காரணமாக இருந்தது எது என்றால், அந்த பணியாளர்களிடம் இருந்த நம்பிக்கை. அந்த பணியாளர்கள் மரியாவின் மாதாவின் பரிந்து பேசுதலின் மீது